வணக்கம் சொந்தங்களே, என் தங்கச்சி எங்க ரெடி ஆயிட்டு இருக்கான்னு பாக்குறீங்களா? வேற எங்கேயும் இல்லைங்க, ஒரு புது வீடை பார்க்கதாங்க போறோம். அதுக்குள்ள நான் என்ன பண்ணேன் பார்த்தா அப்பா வண்டி இருந்துச்சுங்க. நான் அது மேல ஏறி ஸ்டார்ட் பண்ணா மூவ் ஆயிடுச்சு. நமக்கே வண்டி ஓட்ட தெரியாது. என்னடா பண்ற வண்டியில சொல்லி எங்க அப்பா சொன்னாருங்க. ஐயோ, நான் ஒன்றும் தொடலப்பா, நான் ஒன்றும் தொடல. அப்புறம் வண்டி விட்டு இறங்கிட்டேங்க. அப்புறம் அப்பா வண்டி ஸ்டார்ட் பண்ணாரு. என் தங்கச்சி உட்கார வச்சுட்டு போயிட்டு இருந்தோம். அம்மா தாங்க கேமராமேனு. வீடியோ எடுக்கிறப்ப அப்பா விட்டாங்க பாருங்க ஒரு லுக்கு. பயந்தே போயிட்டாங்கங்க. ஒரு வீடை கட்டி பார்க்கணுன்ட்டு எல்லாருக்கும் ஒரு கனவு தாங்க. அந்த கனவை எல்லாத்துக்கும் நிறைவேற்றது இல்லைங்க. ஒரு சிலர் அதில் பாக்கியவானா இருக்கிறாங்க. அடிச்சு பிடிச்சி போயிட்டோங்க. விசேஷ வீட்டுக்கு வந்தாச்சுங்க. புது வீடு கட்டினவங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்களும் வரோன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க. பார்த்தா பந்தியில் அதிகமாக கூட்டங்க. சாப்பிட்றதுக்கு இடம் இல்லை. வீட்டுக்குள்ள சுற்றி பார்த்துட்டு வெளியில் வந்தவங்க. சாப்பிட்லான்ட்டு டேபிள் பிடிச்சி உக்காந்துருந்தாங்க. அம்மா எங்கள் அப்பா பார்த்து திடீர்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்த மாதிரி நம்ம திடீர்னு ஒரு வீடு கட்ட போகிறோம், பயமுட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்கள் அப்பா. அம்மா சைலண்ட்டாக வந்துட்டாங்க. தெரிஞ்சவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க வந்திருந்தாங்க. எனக்கு யாரும் கிடைக்க மாட்டாங்கன்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருந்துச்சு. நாம் என்ன பண்ணோம், அந்த அண்ணன்கிட்ட போய் கடலை போட்டிருந்தாங்க. வீடெல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. எங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுங்க. வழியாக வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு பொறுமையாக வெளியில் வந்தோங்க. பொறுமையாக வீட்டிலேருந்து வெளியில் வர்றப்ப பந்தியில் உட்காந்து சாப்பிட போனோங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கக்குள்ள எங்கள் அப்பா பார்த்து ஒரு ஆண்டி ஒரு கேள்வி கேட்டுட்டாங்கங்க. ஏண்டா தம்பி, உன் பொண்ணு மட்டும் கருப்பாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அந்த ஆண்டி. அப்பா எங்கள் அம்மாவை திரும்பி பார்த்துருந்தாங்க. உட்காந்து பிரியாணி கட்டுன்னு கட்டிட்டோங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு வயிறு நிறையா எல்லாத்துக்கு பாய் பாய் சொல்லிட்டு வந்தாச்சுங்க. இங்கேருந்து போகும்போது செப்பல் போட்டுட்டு போனாங்க. அங்கேருந்து வரும்போது செப்பல் தொலைச்சிட்டு வந்துட்டாங்க என் தங்கச்சி. பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொஞ்சமாச்சும் மோட்டிவேஷன் பண்ணாதாங்க எனக்கும் அடுத்தடுத்த வீடியோ பண்ணதுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குங்க. வீடியோவும் நிஷிகோ வீடியோவும் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோங்க. மறக்காமல் பாருங்கள். பாய்.